நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெல்ல சிரித்தால் காதல் தான், மின்னல் அடித்தால் காதல் தான், கண் இமைத்தால் காதல் தான், கையை செய்தால் காதல் தான், துள்ளி குதித்தால் காதல் தான், தொட்டு அணைத்தால் காதல் தான், முத்தம் கொடுத்தால் காதல் தான், மூச்சை பறித்தால் காதல் தான். காதலித்து பார் காலம் நின்றிடும், திருவிளக்கெங்கும் நிலா தென்படும். காதலித்து பார் பாட புத்தகம் கவிதை தொகுப்பாகும். காதலித்து பார் வேர்வை மின்னிடும், இருமிய சத்தம் இசை ஆகிடும். காதலித்து பார் பூமி மொத்தமும் புதிதாய் உருமாறும். காதலித்து பார் கைகள் செய்யலாம் காற்றையும். காதலித்து பார் நண்பனே, வாழ தோன்றுமே நாளையும். தேவதைகளில் ஆசிதானே காதல் என்று கூறுகின்ற. ஆதலால் காதல் செய்வீர், காதல் செய்வீர். ஆதலால் காதல் செய்வீர், காதல் செய்வீர். காதலிப்பதால் வானவில்லை குடைகளுக்குள்ளே நாளும் வைக்கலாம். காதலிப்பதால் மூளை எங்கிலும் குடையும் சந்தோஷம். காதலிப்பதால் வீட்டு திண்ணையும் அரசவை கட்டில் போல மாறிடும். காதலிப்பதால் தேக செல்களில் பரவும் மின்சாரம். காதலிப்பதால் கங்கையும் வந்து சேருமே கோப்பையில். காதலிப்பதால் புன்னகை நீளமாகுமே வாழ்க்கையில். சாலை கரைகளும் சாமியாக மாறலாமே காதல் செய்தால். ஆதலால்
செய்வீர் காதல் செய்வீர் ஆதலால் காதல் செய்வீர் காதல் செய்வீர் ஏய் ஜெனி ரொம்ப ஹாஷா பேசிடாதடி. நீ எதுக்குடி பயப்படுற? நீயா தப்பண்ண? பட் ஸ்டில் வா. ஏய் குட்ரா ஏய் மெசேஜ் காமிடா டேய். ஏய் வினோத், ஹாய் ஜெனி, சொல்லு. நேற்று நைட் எதுக்கு இவளுக்கு மெசேஜ் பண்ண? நான் பண்ணலையே. பொய் சொல்லாத. 9962001206 உன் நம்பர் தானே? ஒரு பொண்ணோட நம்பர் கிடைச்சா என்ன வேணாலும் மெசேஜ் பண்ணுவியா? என்னடா நினச்சிட்டு இருக்க? அப்படி இல்லை ஜெனி, நான் சுவேதாவை சின்சியராக லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறவன் இப்படி தான் எஸ்எம்எஸ் அனுப்புவானா? இந்த பாரு, உன்னை லவ் பண்ணல. இனிமேல் இந்த மாதிரி சில்லியாக பிஹேவ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. கடைசியில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. டீன்ட்ட சொல்லிடுவான்னு வார்ன் பண்ணிட்டு வந்துட்டோம். பாவண்டி அவன் பயங்கரமா அப்செட் ஆயிருப்பான். இங்க கூட அவனா பாவம் இவ்வளோ மிரட்டியும் நாளைக்கு காலேஜ் கேன்டீனில் மீட் பண்ணலான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். எவ்வளோ கொடுக்கணும்? 150 ரூபாமா. இந்தா. எதுக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனை? எக்ஸாம் டைம் வரப்போகுது. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்க. ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நின்னானா? உங்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை இல்லை. 2 நாள்ல வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால எவரவர் ஃபிகருக்கு எவரவரோ அவரவர் ஃபிகருக்கு அவரவரே. என் தலைவன் பேச்சு அந்த கடவுள் வாக்கு. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நோனை சொன்னால் அப்செட் ஆக தான் செய்யும். மனசை திடப்படுத்திக்கோ. ஆல் இஸ் வெல். ஸோ கடவுள் உனக்குன்னு எதுன ஃபிகரை நான் கரெக்ட் பண்ண முடியாது, எனக்குன்னு எதுன ஃபிகரை நீ கரெக்ட் பண்ண முடியாது. உன் பேர் இருக்கிற அரிசியில் என் பேர் எழுத முடியாது, அதே மாதிரி என் பேர் இருக்கிற அரிசியில் உன் பேர் எழுத முடியாது. என்னடா? நோ 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 ஃபீலிங். டே நண்பா, இனிமே உன் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, எதுவும் பண்ணலடா. தயவு செஞ்சு இனிமே அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதடா. அவன் காலில் விழுவான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. இருந்தாலும் ஃபீலிங்ஸ் டச் பண்ணிட்டான். ஃபியூச்சர் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோ ஸ்வேதா. பயங்கர அப்செட்டா இருக்கு மச்சி. சரி விட, ஒரு கட்டிங் போட சரியா இருந்தா. ஹேய், வாட் ஹேப்பன்? பிரேக்கப் ஆயிடுச்சு மச்சி. பிரேக்கப்பா? போன வாரம் தான் பிக்கப் பண்ண, அதுக்குள்ள பிரேக்கப்புங்கற? இப்பெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சுடா. நீ வேற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது தான் பிரேக்கப்பே ஆச்சு. ஓ, வாட் ரைமிங். ஓகே, கேரி ஆன் யுவர் ஃபீலிங்ஸ். ஏய், அப்புறம் உன் மேட்டர் எப்படி போயிட்டு இருக்கு? டேய், இப்போ தானே ப்ராப்ளத்தை முடிச்சேன், அப்புறம் ஏன் அவன் மேட்டர் ஒன்ற? டேய், ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாண்டா தலைவன். சொல்றா, ஹவுஸ் இட் கோயிங்? 6 மாசமா பின்னாடி ஃபாலோ பண்ணா, ஒரு ரிசல்ட்டும் இல்லடா. ஒரு ரிசல்ட் கூட இல்லையா? நீ சொன்னியா சொல்லலையா? எங்க என் வாய்ஸ் ஓப்பன் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுமோன்னு பயமா இருக்குடா. ஓ, ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் உன் திருவாயை திறக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உன் ஃபிகர் எந்த ஏரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஹாய், ஐ எம் ஜெய். இவன் என் ஃப்ரெண்ட் சபரி. ஹலோ. நாங்கள் என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு 6 மந்த்ஸாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். 6 மந்த்தா பின்னாடி சுத்துறாரா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, நீங்க முன்னாடி போகும்போதெல்லாம் நான் பின்னாடியே வருவேன். அப்ப எப்படிங்க தெரியும்? டே கொய்யால, இதுக்கு பேர் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதா? ஏன்டா தெரியாமல் ஃபாலோ பண்ணலாம், சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணியிருக்கேடா. சாரி மச்சி, இவங்க கவனிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். சாரிங்க, ஃபாலோ அப் தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டான். இப்போ தான் தெரிஞ்சிச்சே. வாட் யூ சே? 2 மினிட்ஸ் தனியா பேசணும். சூப்பர், என்ஜாய்டா. போய் பேசு. இல்ல உங்க கூட. ஏன் கூடவா? எஸ், எனி சீக்ரெட்? ஆக்சுவலி சேம் ப்ராப்ளம். நானும் தெரியாம உங்க ஃப்ரெண்டு. ஓ, சபரியை லவ் பண்ணுறீங்களா? இல்ல கார்த்திகை லவ் பண்றேன். என்னது, கார்த்தியா? ஆமா, கார்த்தியோட அப்பா கிட்ட தான் நான் டியூஷன் படிச்சேன். கார்த்தி என்ன பார்த்தது கூட இல்ல, ஆனா நான் அவரை பார்த்திருக்கேன். அவர் என் கூட பேசினது கூட இல்ல, ஆனா அவரை பத்தி நிறைய என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். எப்படியாவது அவர்கிட்ட ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்துல லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் கார்த்தியும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னா. போடா டேய், உன்னை நம்பி வந்தேன் பாரு.
பொறுமையா 6 மாசம் ஃபாலோ பண்ணி 1 வருஷம் லுக் விட்டு கரெக்ட் பண்ணான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கெட்டடா. ஆமா சரி விடு விடு விடு. தபார் உன்னே ஒன்று சொல்லட்டுமா? நீ லவ் பண்றவளை விட உன்னை லவ் பண்றவளை லவ் பண்றா. ஆமா நீங்க எல்லாம் கியூ கட்டி நிக்குது. இருந்த ஒண்ணு கெடுத்துறியா? போடா. சரிடா டேக் இட் ஈஸிடா. கூல்டா கூல். மச்சி உனக்கு தான் ஓகே ஆயிடுச்சுல, நீ அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி பேக்கப் பண்ணிடுற. ஏய் சாரிடா, எனக்கு அந்த ஃபிகர் வேணாம். ஒய்? இல்லைடா, வேற பொண்ணை லவ் பண்ணுறேன். ஹேய் ஹூஸ் தட் கேர்ள்? ஸ்வேதா. ஸ்வேதாவா? நம்ம ஸ்வேதாவா? ம். எப்போ இருந்து லவ் பண்ற? உங்கள் கேங்கில் சேர்றதுக்கு முன்னால் இருந்தே. அப்போ நீ என் கேங்கில் சேர்ந்ததே ஸ்வேதாவை பிக்கப் பண்ணதான். ம், நீ ரொம்ப லேட்டு மச்சி. இது மட்டும் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சதுன்னா. டேய் ஸ்வேதா. என்னடா ஜெய் டீப் டிஸ்கஷனா இருக்கு? வா ஸ்வேதா, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். என்ன மேட்டர்? மேட்டரு சபரிக்கு ஆள் உஷார் பண்ண போனோம்ல, அது கார்த்திக் உஷார் ஆயிடுச்சு. ஓ சூப்பர். ஆனால் சார் வேணான்ட்டாரு. ஏன்? ஏன்னா சார் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம். லவ் பண்றானா? யாரா? அது ஏதோ ஒன் சைடு லவ்வா. ஓகே நான் அப்புறம் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். பட் ஒன் திங் கார்த்திக், ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் புடி. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைக். ஏன்னா எல்லா பொண்ணுக்குமே ஒரு பையனை கட்டி பிடிச்சிட்டு பைக்கில் போகணுன்னு ஆசை இருக்கும். பைக் வாங்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகிடுவா. சூப்பர் ஸ்வேதா. ம் சரி, ஜெனி தேடிட்டு இருந்தா, நீங்கள் போங்க போங்க. மச்சி அவள் கரெக்டாகிறதுக்கு அவளே சார்ட்டு போட்டு ஐடியாலாம் கொடுத்துட்டு போறாடா. இதை மிஸ் பண்ணிடாத. அவள் போட்ட கோட்டில் ரோட்டை போட்டு பைக் ஓட்டிடு. கமான். அதெல்லாம் ஓகே, ஆனால் எங்கள் அப்பாட்ட பைக் கேட்க தான் யோசனையாக இருக்குது. ஏன்? A inverse equal to 1 by determinant A into adjoint A. அப்பா, பெரிய மாமா ஃபோன். கீழே போக வரேன். பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக பிடிச்சி மச்சி. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. ஒரு நாள் பிரபுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நல்லா தான் பேசினாரு பிரபு. ஹாய். ஹாய் அங்கிள். உள்ளே போப்பா. தேங்க்யூ. கார்த்தி, அப்பா, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னல? இல்லைப்பா, சண்டே டியூஷன் லீவுன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னா கூப்பிட்டு வரக்கூடாது. நல்ல அப்பாடா. ம், தோலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் நாம் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது மச்சி. நம்மளே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். கேட்குற விதத்தில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா காஃபி வேணுமா? பைக் வேணும். அதான் அப்பா ஸ்கூட்டர் இருக்குல்ல. அந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு 15 கிலோமீட்டர் காலேஜ்லாம் போயிட்டு வர முடியாதுமா. காலையில் மொதல் 6:30 பிக்கப் பண்ணுறாங்க. ஊரெல்லாம் சுற்றி கட்டிட்டு 9 மணிக்கு இறக்கி விட்றாங்க. ரிட்டர்ன் வரும்போது அதே நேரம் தான். பஸ்ஸில் போயிட்டு வரது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா காலேஜ் போய் தூங்கிட்டு தான் இருக்கேன். சாருக்கு என்ன வேணுமா? பைக் வேணுமா? ஓ பைக்கா? வாங்கலாம் வாங்கலாம். சாரு முதல்ல பைக் ஓட்ட கற்றுக்குங்க, அப்புறமா வாங்கலாம். அதெல்லாம் ஓட்ட தெரியும். பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுவியா? படுக்க வச்சு கூட ஓட்டுவேன். ம், டேய் ட்ரீட்லாம் கொடுக்குற ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற? ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். ஸ்வப்னா தானே? சஸ்பென்ஸ். ஓவரா பில்டப் கொடுக்காத. அது அப்படிதான். நீயே சொல்லு, யாரடா லவ் பண்ற? ஓகே ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலி அவன் ஜெயோட சிஸ்டர் லவ் பண்ணுறான். ஜெய்யோட சிஸ்டரா? அது அப்படிதான். இந்த மேட்ரு ஜெய் சிஸ்டருக்கே தெரியாது. என்னடா? ஓ அப்படி போதா கதை? நோ நான் டயட்டில் இருக்கேன். எல்லாம் நல்லதுக்கு தான் மச்சான். என்னடா ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டான். ஆனால் ஓகே வந்து தெரியல. சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். டேய் ஜெய், நான் பார்த்துக்கிறேன். வேணா எதுவும் கேட்டுறாதா? டேய் கெடுத்துட போகிறான்டா. நண்பன் பப்ளிக்லாம் கெடுக்க மாட்டான்டா. என்ன ஸ்வேதா, ஓகேவா? என்ன ஓகேவா? கார்த்திகோட லவ் மேட்டர் உனக்கு ஓகே தானே? உனக்கே ஓகேன்னும் போது எனக்கு ஓகே இல்லாமையா இருக்கும்? ஆனால் உன்னோட டெசிஷன்? உன் சிஸ்டரை நீ கரெக்ட் பண்ணி கொடுக்குற. இதுல ஏன் டெசிஷன் என்ன இருக்கு? ஏன் சிஸ்டரா? அப்படிதான் பிரபு சொன்னான். ஏய் என்கிட்டயா வா? என்னடா கார்த்தியோட ஆள் உனக்கு சிஸ்டர் இல்லையா? டேய் சும்மாறா. ஜெய் சிஸ்டர்னு எங்க கிட்டே கதை விட்டுருக்கீங்க. ஏன்டா? மொக்க ஃபிகரா இருக்கும்டி, அதான் யாரும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்வேதா தேவையெல்லாம் வாய் விடாத, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னடா சூப்பர் ஃபிகர் பிடிச்சிட்டியா? எனக்கு மட்டும் லைட்டா க்ளூ கூட.
இல்லை இந்த வீக்கெண்ட்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஜென்ரலாக பேசும்போதெல்லாம் ஓகேடா, ஆனால் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது மட்டும் கையெல்லாம் ஷிவரிங் ஆகுதுடா. ஃபர்ஸ்ட் லவ் சொல்றதுக்கே இப்படி பயப்படுற, நீலாம் மற்ற விஷயம் எப்படிடா பண்ண போற? ஒரு பொண்ணை செட் பண்ணுவோம். ஏய் இருடா, ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டு ஸ்வேதா கால் பண்ண சொல்லுவோம். கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு இவனை பற்றி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லுவோம். ஒருவேளை ஸ்வேதாவுக்கும் இவன் மேலே லவ் இருந்துச்சுன்னா பொசசிவ்னஸில் பதறுவா. அந்த ரியாக்ஷன் வச்சு நீ ஆக்ஷன் ஆரம்பிச்சிரு. சூப்பராக மச்சான், கரெக்டாக இருக்கும்ல? டேய் உன் ஆளே கால் பண்ண சொல்கிறா. ஐயா இவன் ஆள் வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மச்சி, அவ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. போட்டோம். டேய் மச்சி, உன் வாய்ஸே பொண்ணு வாய்ஸ் மாதிரி தான்டா இருக்கு. நீயே பேசிட ப்ளீஸ். என்ன நக்கலா? என்னாலலாம் முடியாது, போடா. ஏய் இது ஒர்க் அவுட் ஆகலனா விட்டுரு. நேராக ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ, லிப் டு லிப் ஓப்பனாக கேட்டுரு. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னடி வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க? என்ன ஆச்சு? என்ன மகேஷ் உனக்கு மறுபடியும் ப்ராப்ளமா? ஆமாண்டி, இந்த பசங்களை நம்பவே கூடாதுடி. நம்ப வச்சு கழுத்தற தருவானுங்க. மகேஷ் இப்படி பிஹேவ் பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை. இனிமே அவன் என் லைஃப்ல கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். லைஃப்ல எந்த காரணத்தை கொண்டு 2 பேரும் லவ் பண்ணிடாதீங்க. உலகத்திலேயே முட்டாள்தனமான விஷயம் அதுதான். உன் ஃபீலிங் புரியுது, அழறத நிறுத்து. நாங்க யாரும் லவ் பண்ண மாட்டோம். முதல்ல அழுக்க நிப்பாட்டு. டைமிங் அப்பு. ஆளு சொல்ற ஆளு சொல். டேய் நீ விருப்பத்ததரா, அந்த மகேஷ் இந்த நேரம் பார்த்து சண்டை போட்டு அப்ராட் போயிட்டான் பாடுறா. டேய் ஏன்டா டென்ஷன் ஆற? இதை பாரு, இன்னைக்கு ஈவினிங் சமந்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. அங்கே ஸ்வேதா கிட்ட நான் ஹிண்ட் கொடுத்துட்றேன். நீ ப்ரப்போஸ் பண்ணிடு. டேய் அதெல்லாம் வேணாம், இப்போ அவர் இருக்கிற முள்ள அதெல்லாம் சரி வராது. நானே டைம் பார்த்து பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சமி. ஹாப்பி பர்த்டே சமந்தா. ஓகே கேரி ஆன். ஓகே பை. பாய். ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க் யூ. என்னமோ போய் சொல்ற மாதிரியே பேசுற. சத்தியமாடா, நம்புடா. என்னடா சபரி பீல் அவுட்டு இருக்கானே? சும்மா கதை விட்டுன்னு இருக்கான் மச்சான். ஏதோ டென்னிஸ் பிளேயரா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. நீ வேணா டென்னிஸ்ல இருந்து என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் ஆன்சர் ஓ பண்றேன். அப்படியா? சரி சிம்பிளா கேட்குறேன். கேளு. நெட்ல எத்தனை வாட்டர் இருக்கு சொல்லு. குரான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் பார் கொய்யா. தெரிலன்னு சொல்றா. டேய் தினேஷ், வாடா மாப்ள. என்ன தலை மங்காத கேட்டப்பா, எங்க கலரிங் பண்ண? மாப்பிள்ள இதாண்டா ஒரிஜினல் கட்டப்பு. டெய்லி காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணி நேரம் டை அடிப்பேன். மங்காத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் கட்டப்பில் வெளியில் வர முடியுது. தலை அஜித் வாழ்க. இந்த மேட்ரு சீக்ரெட்டாக இருக்கட்டேன்னா? சீக்ரெட்டா? டேய் மச்சான், இவன் தலையில நர முடியாண்டா. டேய் அடச்சி. இதெல்லாம் தாரு பூசினா ஊரே பாண்டிச்சேரி ஏமாத்திட்டியா? வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் மச்சான். பாண்டிச்சேரியிலே சரக்கு இல்லையா? ஐயோ வெட்கம் அவமானம். பாண்டிச்சேரியிலே நீ காந்தி ஜெயந்தி தான்டா. டேய் சரக்கு இல்லாம இந்த சைட் டிஷ்லாம் சாப்பிட்டா இந்த சைட் டிஷ் நம்மள தப்பா நினைக்காது? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹாய் மேன். ஹாய். ஹூ ஆர் யூ? சார் என்னாச்சு? ஐ எம் சுரேஷ், சமந்தா சிஸ்டர், ஜெசியோட கொலிக். அந்த 95,000 salary ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். ஜெய், உங்கள்கிட்ட 2 மினிட்ஸ் தனியாக பேசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். சார் எதுவாக இருந்தாலும் மூட் அவுட் ஆகிற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க சார். சரக்கு வர இல்லைன்ட்டாங்க. ஒரு குட் நியூஸ். யாருக்கு? எனக்கு தான். சொல்லுங்க. கண்ணாடியை கால் மண்ணா கழட்டுறாரு. எனி லவ் மேட்டர்? அடேங்கப்பா. ஜெசி, நான் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வில் யூ ஹெல்ப் மீ? ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க பிரதர். ஒய், உங்கள் ஆளுக்கு போன வாரம் தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. இது என்ன ஓப்பன் கிரவுண்டில் நடக்கிற ஒன் டே மேட்சா எல்லாருக்கும் தெரியறதுக்கு? நான் மற்றவங்க மாதிரி கிடையாது பிரதர். நான் அவளை பார்க்குறேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சே. எனிவே தேங்க்ஸ். அவ்வளோதானே, விடு மச்சான். என் பர்த்டேக்கு கலக்குன்னு கலக்குறோம், ஓகேவா? அதெல்லாம் விடு. உன் பர்த்டே அன்னைக்கு மட்டும் சரக்கு கொடுக்கலன்னு வை. எவனா இருந்தாலும் வெட்ட வேண்டாம். கேக்கே ஒயின்ஸ் அவ்வளோதான் விட்டுறோம், போதுமா? சூப்பர் மெத்தினி. ஸ்வேதா, உன் பர்த்டே எப்போ? 4th November. ஃபர்ஸ்ட் விஷ் எந்த தான் இருக்கும்? பாப்போம். ஃபர்ஸ்ட் விஷா? நோ ஜெனி தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்கா. ஓகேடி, இன்னொரு லைனில் கால் வந்துட்டுருக்கு. பாய். தூக்கமா? வரிசையாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேடி.
என்னடி இவ்வளோ லேட்டாக கால் பண்ணுற? தூங்கிட்டு ரீசன் சொல்லாத. சரிடி, மார்னிங் மீட் பண்ணலாம். இரு, அவ இன்னொரு லைன்ல பேசிட்டு இருக்கா. இரு, இந்தாடி. யாருமா? சித்திடி. ஹலோ. தேங்க்ஸ் சித்தி. தேங்க்ஸ் தம்பி. ஓகே. ஏ ஆத்தாலும் மவுளும் ஏன்டி பவல் நேரம் மாதிரி கூத்து அடிக்கிறீங்க? படுத்து தூங்க வேண்டியதானே? டைம் என்னாச்சு? டைம் என்னாச்சு? ஜஸ்ட் 12:30. உங்களுக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்க. சொல்லுடி. ஏய், அந்த அளவுக்கெல்லாம் நான் ட்ரீட் கொடுக்க முடியாதுடி. ஓத்தனா புழுங்குது திறந்தா இவளுங்க தொல்லை. பாய். மேடம் கேக். யார் கொடுத்தா? சர்ப்ரைஸ். யாருடி? தெரியலம்மா. அசோகா. யார் அந்த அசோக்கு? கார்த்தியா இருக்குமோ? நாங்க தான் அந்த அசோக். என்ன ஆண்டி உங்க பொண்ணு லவ் பண்றான்னு பயந்துட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. வாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் சாமி. வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அங்கிள் தூங்குறாங்க. அங்கிள் தூங்கும்போது இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாரு. ஆண்டி அங்கிள கொஞ்சம் எழுப்புறீங்களா? கேக் கட் பண்ணலாம். அங்கிள்யா? இது வேறயா? என்னங்க? என்னங்க? அவர் எந்திரிக்க மாட்டாரு, நீங்க வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. வரேன்டி. வரேன்டி. பாய் ஆண்டி. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். கார்த்திக் ஃபோன் பண்ணானா? இல்ல. உன் பர்த்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? வேணாம். ஏய், யாராவது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது செம டென்ஷன் ஆயிடுவேன். பா நீ திருப்பி கூப்பிடுறேன். பாய். வாம்மா. அப்பா. லட்சு நீ எங்க இருக்க? இதோ வரேங்க. வா. இப்படி நில்லுமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பா. நீ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் எப்பயும் சொல்றதுதான், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் பிரியமா இருக்கணும். முடிஞ்சா கிளம்புங்க. அம்மாட்ட காசு கொடுத்துருக்கேன், வாங்கிக்க. ஓகேப்பா. ஏய், சாப்பிட்டு ரெடியாக கோயிலுக்கு போலாம். இல்லம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போறேன். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஊர் சுத்த போ. கார்த்திக் மெசேஜ் பண்ணிருக்கான். வாட் சன் மியூசிக்கா? தொடங்கி விட்டது கோடை. வாட் ஸ்க்ரோலிங்? ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. அம்மா இங்க வாமா, இங்க வாமா, சீக்கிரம் இங்க வாமா. இரு இரு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். ஓ அப்படியா? ஒன்றும் இல்லை, ஜெனி எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறதுக்காக 11:30 என்கிட்ட பேசிட்டு இருந்தா. உண்மையாவேடா ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். என்னடி? 10:30 காஃபி ஷாப் வந்துரு. பாய். என்ன? ஃப்ரெண்ட்ஸ் சன் மியூசிக்ல பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாமா. அப்படியா? எங்க? போயிடுச்சுமா. போயிடுச்சா? ஏய், இன்னொரு தடவை பண்ண சொல்ல. வராதா? It's okay, don't cry, Geeta. Today this money is yours. Someone's tomorrow. After that, someone else. That's all. That is life. நேற்று ராஜேஷ் கூட இருந்தான், இன்னைக்கு அவன் வரல, நாளைக்கு உன்னை உண்மை நேசிக்கிற இன்னொருத்தவன் வரலாம். தட் இஸ் லைஃப். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பாஸ், கர்ணன் படத்தை இங்கிலீஷில் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த காஃபி ஷாப்பில் எப்படி? ஒன்ஸ் அகேன் சார், பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி சீக்கிரம் செட்டில் ஆகணும் தான் இந்த ஒர்க்குக்கே வந்தேன். பட் இங்கே வர பொண்ணுங்களாம் பிக் ஷாட்ஸ் ஆச்சு, உங்களை எப்படி லவ் பண்ணுவாங்க? பாஸ், எப்பயுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான பேரை எதிர்பார்க்கறதே இல்லை. லவ் பிரேக்கப் ஆகிற பொண்ணாக பார்த்து தான் ட்ரை பண்ணுறோம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த உலகமே இருட்டாக தெரியும். அப்போ சின்னதாக ஒரு கேண்டில் கொளுத்தி அப்படி வச்சா அப்படியே நம்ம தோல்ல செஞ்சிருவாங்க. அப்படியே பிக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் பாஸ். பாஸ், ஒரு சின்ன டவுட்டு. என்ன? இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர லவர்ஸை எல்லாம் உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்காக பிரிச்சிட மாட்டீங்களா? பாஸ், லவர்ஸ் எல்லாம் பிரிக்கணும்னு நினச்சா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அப்படியே விட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தானாக பிரிஞ்சிடுவாங்க. தட் இஸ் லவர்ஸ் தியரி. அப்போது லவ்வை பற்றி பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதே பெட்டருங்கிறீங்க. யூ ஆர் கரெக்ட். குமார் சார், இங்கே வாங்க. ஒன் செகண்ட். பாஸ், ஒரு கெரேபியன் டிலைட் கேட்டிருந்தேன், அது கொஞ்சம். ஓகே ஓகே. நான் வருணா இல்லை, இன்னும் அந்த கதை ஓடிட்டு இருக்கு. அவங்க அக்காவுக்கு எல்லாம் தெரியும். அவள் தங்கச்சி லவ் பண்ண நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்வேதா ஹாப்பி மூடில் இருக்கா. பொல்லாதவன் பழத்தில் தனுஷ் புது பைக் வாங்கிட்டு ஃபிகரை கரெக்ட் பண்ண மாதிரி நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு. சும்மாடா, இப்போ எதுவும் வேணாம். டேய்,
எத்தனை நாள் தான் என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிருப்பேன் டேய் என்னடா தனியா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம கார்த்தி ஸ்வேதாவை லவ் பண்ணுறான். போய் ப்ரப்போஸ் பண்ணுறான்னா பண்ண மாட்டேங்கிறான். ஒரு நாள் பண்ணுவான். பண்ணிட்டியடா? ஏ மச்சி ஒன்று விட்டுட்டு இருக்கடா. Shweta, you love Karthik? அவன் மூஞ்சியும் அவனும் ஃப்ரெண்டாகி 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். பார், அவன் பார்வையே சரியில்லடி. சும்மா தொட்டு தொட்டு பேசி சாதாரணமாக பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாதானே? நீ கன்ஃபியூஸ் ஆகாத. அதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி இல்லடி ஸ்வேதா, மைண்ட் ஆசிலேட் ஆகும், எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். அதுக்கு தான் மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்க. எவ்வளோடி முடிஞ்சிருக்கு? ஸ்வேதா 2 minutes. ஏய், அதான் முடியாதுன்னு சொல்லிட்டால, எதுக்கு தேவையில்லாமல் ட்ரை பண்ணுற? ஜெனி, நான் ஒன்று உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. நீயே அவளே டிசைட் பண்ணுற. பிடிக்குது பிடிக்கலன்னு அவள் சொல்லட்டும். அவ எனக்காக தான் பேசுறா. உனக்காக அவள் சாப்பிட்டா போதுமா? நாங்கள் 10 years ஃப்ரெண்ட்ஸ். நீ அவளை லவ் பண்ண முடியாது. ஏய், ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு எப்படி அவனை லவ் பண்ண நான் முடியும்? என்ன ரோட்டில் போகிற பொண்ணை லவ் பண்ணுறேன்? என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறேன். என்னை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். ஜெனி, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ் பண்ணுறது கரெக்ட் தான். இந்த செகண்ட்லேருந்து நீயும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீ யாரோ தான். வாடி போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்டர்ஸ்டாண்ட் கார்த்திக், நான் நோ சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் டார்ச்சர் பண்ற? நோன்னு நீ சொன்னா பரவாயில்ல. ஜெனி யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? ஸ்வேதா, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியும். அவளுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி நடிக்காரு. கிடையாது. பொய் சொல்லாத. இங்க பாரு கார்த்திக், உன்னை எனக்கு பிடிக்கும். நல்ல ஃப்ரெண்டுடா நீ. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ப்ராக்டிக்கலாக சரி வரா ஸ்வேதா. நம்ம 2 நிமிஷம் தனியாக நின்று பேசுறதை பார்த்தாலே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லவ்வர்ஸ் தான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுக்குள்ள லவ் வச்சுட்டுனால ஃப்ரெண்டாக பழக முடியாது ஸ்வேதா. ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, பேசிட்டு இருக்க, நீ பாட்டு பஸ்ல ஏறிட்ட. சொன்னதே சொல்லிட்டு இருந்தா முடிவா என்ன சொல்ற? வெற்று. விட்டா செத்துருவேன். சும்மா ஓவரா சீன் போடாதடா, போடா. என்னடா மச்சான் வரேன்னு வரல? என்னடா இது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன். அவள் எங்கடா வந்தா? செத்தா போதுன்னு விட்டு போயிட்டா. சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன். அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி, அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி. அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி, அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி. நட்பிலே காதல் தோன்றினால் யோகம்,
காதலை சேர்ந்தால் கூடுமே யாவும் நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் எங்கே 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 அலை பாயும் நெஞ்சிலே கோடி ஆசைகள் மச்சி மச்சி அதை கூறவே வார்த்தை ஏது மச்சி நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் காதலை சேர்ந்தால் கூடுமே யாவும் நட்பிலே காதல் தோன்றினால் யோகம் எங்கே 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 சொல்லாத போதும் உன்னை கையோடு தாங்க ஒரு நட்பில்லையே நல்ல முன்னோடு சேராது யார் சொன்னாலும் கூட நிழல் முருகாத நீரில் அதை போல் இங்கு காதல் உயிர் போனாலும் போகாது தொடங்கிய அறிமுகம் தொடர்கிறது சிற குமிழுது கடல் என விருகிறது தயங்கிய இருவிழி உடைகிறது இருதய இடைவெளி குறைகிறது அதனாலே நட்பிலே காதல் உண்டு 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 உனை முந்தானை பாயல் பட என்கின்றது அதன் பேரிங்கு காதல் தான் நீ தன்னாலே எங்க உன்னை தன்னோடு சேர்த்து பயன் செய்கின்றது அதன் ஆரம்பம் காமம் தான் அடி முதல் முடிவரை அரும்பெழுதே விரல் தொடுவதும் சரியென குழம்பிடுதே ரகசிய மொழிகளும் புரிந்திடுதே உடல் முழுவதும் வியர்வையில் வழிந்திடுதே அதனால காதலில் காமம் உண்டு 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 ஏய் ஏய் இது நீ தானே அம்மா எப்போ வருவாங்க சாயந்தரம். ஓ அவ்வளோ நேரம் இருக்கா அப்போ ஓகே இன்னைக்கு ஸ்வேதா ஏய் ஃபோன் ரிங் ஆகுதுடா விடுடா. ஏய் ஏய் சொல்லுமா. கொஞ்ச நேரத்துல ராணி ஆண்டி வீட்டுக்கு வருவாடி. என்ன ராணி ஆண்டியா? ஆமாடி. என்னமா சடனா சொல்ற? ஏய் அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சியா பணம் வேணும்னு கேட்டா. அவ வந்ததும் பீரோல இருந்து 2000 ரூபாய் பணம் எடுத்து கொடு. என்ன? ஓகே வெச்சிரேன். வெச்சிரு. இப்போ காந்தி நகரில் கொரியர் கொடுத்துருக்கேன் சார். ஆமாம் சார். இல்லை இன்னும் 2 கொரியர் பாக்கி இருக்கு. வந்துடுறேன் சார், 1 ஹவரில் வந்துடுறேன் கண்டிப்பாக. வாங்க ஆண்டி. அம்மா ஃபோன் பண்ணல. அம்மா இப்பதான். பென் சாரி. புறப்பட்டேன் சார். அம்மா இப்பதான் கால் சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஓகே வாங்க உட்காருங்க. ஸ்வேதா அது பிரச்சனை இல்லையா? நதிங். டவுட் எதுவும் வரல? ஓகே. யாரு என்ன கேட்டாங்களா? நோ ப்ராப்ளம். சரி சரி ஓகே தானே? கால் யூ பேக். 2 days தாண்டி போயிட்டு வந்துடலாமா? அதுக்கு இல்லை நான் வரலடி. நான் வேணா அம்மா கிட்ட கேட்கட்டா? இல்லை வேணாம். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஐ திங்க் 600 or something. ஏய் ஜெனி பாத்திர போறாடா. ஏய் ஜெனிக்கு எவ்வளோ பயப்படுற? என்ன பண்ணிடுவா அவ? இந்த வீக்கெண்ட் நீங்கள் வெளில போகலாம். என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. ஜெனிக்கு தெரியறது மேட்டர் கிடையாது. தெரிஞ்சா
அவள் எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா. பெரிய ரிஸ்க் ஆகிடும்டா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கார்த்திக். கார்த்திக், இந்த வாரம் ஜெனி வைசாக் போகிறா. ஷியோராக நம்ம அவுட்டிங் போகலாம் இந்த சண்டே அன்னைக்கு. ஓகே, பாய். ஏய் ஸ்வேதா, ஃபோன் டி. யாருமா? யாரோ நியூ நம்பரு. ஹலோ, நான் ஸ்வேதாவோட அம்மாப்பா. நீங்க? கார்த். ஏய் கார்த்தி ஆண்டி. கார்த்தியா? யாருமா அது? ஹலோ, யா? ஓ அண்ணா, டெல் மீ அண்ணா. சமி ஃபோன் அட்டன் பண்ணலையா? ஓகே, பட் ஐ ஸ்போக் டு ஹர் இன் தி மார்னிங். மா பாய். சமி பாய் ஃப்ரெண்ட் மா. யா அண்ணா, ஐ ஹேவ் சமிஸ் மாம்ஸ் நம்பர். யா அண்ணா, ஷியோர். யா, நத்திங். அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். ஏய் லூசு, இதுக்கிட்ட கால் பண்ண? வீட்டில் இருக்கும்போது கால் பண்ண சொல்லிருக்கேன். இதுக்கிட்ட கால் பண்ண? 10 minutes லேட் ஆகும் சொல்லதான் கால் பண்ணேன். மெசேஜ் பண்ண வேண்டியதானே? நீ தான் ஹாஃப் அன் ஹவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதான் வீட்டில் இருந்து கிளம்பிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா கிட்ட அண்ணன் சொல்லி பிளேட்டை மாத்தின பாரு, ஷாக் ஆயிட்டேன். கிண்டல் பண்ணாத, வண்டி எடு. ஆமா, இந்த மாதிரி பொய்யெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பீங்களா இல்ல சடனா தான் தோணுமா? ஹலோ, சொல்லுடி. என்ன? அவதான் ஊர்ல இல்லையே, எப்படி தெரிஞ்சது? சரி, ஓகே, பாய். என்னாச்சு? எனக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அவ கேட்கறதுக்கு முன்னாடி நீயே போய் பேசிடு. அவளை பத்தி தெரியாது, துருவி கேள்வி கேட்பா, ஆன்சரே பண்ண முடியாது. சரி, பண்ணு. அவகிட்ட பேசும்போது எனக்கு கால் பண்ணி மொபைல் ஆன்ல வச்சுக்கோ. அவ என்ன பேசினாலும் ஒரு நாள் டைம் வேணும்னு கேளு. அதுக்கப்புறம் நீ நானும் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலி இந்த வீக் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஏய், எனக்கு சொல்லலனாலும் பரவாயில்லடி. எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன்ல. இதை மட்டும் எதுக்கு மறைச்ச? ஒவ்வொரு வாட்டியும் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு சுத்திட்டு இருக்க. சப்போஸ் இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? இந்த பாரு, முதல்ல இந்த விஷயத்தை போய் அம்மா கிட்ட எனக்கு சொல்லு, இல்லைன்னா அவனை கட் பண்ணு. சொல்லுங்கம்மா. ஜெனி, ஸ்வேதா நம்ம ட்ரை பண்ண ரொம்ப நேரமா பிஸியா இருக்கு. உன் கூட இருக்காளா? ஆமாம்மா. இல்ல, லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. அவ ஃப்ரீ ஆனது கால் பண்ண சொல்லு, சரியா? ஓகேம்மா, பாய். என்னாச்சுடி? முதல்ல ஃபோனை கட் பண்ணு. சாரி? அம்மா அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணாங்களாம், வெயிட்டிங்கில் போச்சுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா, வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஓ, தப்பா ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாத. ஆக்சுவலி நீயும் நானும் பேசுறத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணி லைன்ல கேட்க வச்சிருக்கியா? நீ இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல. இல்ல, அவன் தான். சே, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? அவன் சொன்னானா இவன் கேட்டாலும். நானும் தாண்டி லவ் பண்ணியிருக்கேன். மகேஷ் கிட்ட என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருப்பேனா? என்ன கார்த்தி ஒரு 6 மாசமா தெரியுமா உனக்கு? 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நிமிஷத்துல தூக்கி எரிச்சிட்டல ஸ்வேதா. ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா அம்மா திட்டி கூட நான் இவ்வளோ ஹர்ட் ஆனதில்லடி. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். சாரி ஜெனி. இங்க பாரு, லவ் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாளா தான் தெரிவாங்க. ஆனா நீ ஏமாந்து நிற்கும் போது தான் நீ முட்டாளானது உனக்கு தெரியும். இனிமே உன் லைஃப்ல குறுக்க வர மாட்டேன். ஜெனி, ஜெனி எங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாருன்னு பயமா இருக்கு கார்த்தி. பயப்படாத, வீட்டுக்கு போய் சிச்சுவேஷன் பார்த்துட்டு கால் பண்ணு. பாய். பாய். ஏண்டி 2-3 டைம் ஃபோன் பண்ண எடுக்கல? கல்ச்சுரல் பிராக்டிஸ்ல இருந்தேன். ஆமா, மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.
ஏய் டீ போட்டு தரட்டுமா? வேணாம். சொல்லு ஸ்வேதா. ஜெனி வீட்டில் எதுவும் சொல்லலை. நான் வீட்டில் இருக்கும் போது ஒரு 10 டேஸ்க்கு காலோ மெசேஜோ பண்ண வேண்டாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. ம். லவ் யூ. லவ் யூ. பாய். சொல்லு ஜெனி. ஆண்டி ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டமா, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. ஆண்டி ஸ்வேதா ஒரு பையனை கொஞ்ச நாளாக லவ் பண்ணுறா. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பட் கேட்க மாட்டேங்கிறான். பையன் யாருமா? அது அவகிட்டே கேளுங்க ஆண்டி. பட் அந்த பையன் நல்ல கேரக்டர் கிடையாது. நான் வச்சிடுறேன். ஸ்வேதா, நீ யாரோ ஒரு பையனை லவ் பண்றியா? ஜெனி சொல்றா. ஏமா அவ சொல்றதெல்லாம் நீ நம்பிடுறியா? அவ சொன்னா அதான் கேட்டேன். நீ ஆக்சுவலி அவ மகேஷ்னு ஒரு பையனை லவ் பண்றா. உன்கிட்ட இதை சொல்ல வேணான்னு சொன்னான். உன்கிட்ட சொன்னா நீ போய் அவ அம்மாட்ட சொல்லிடுவல. அதான் அவ இப்படி மாத்தி பேசுறா. 2 தடவை பிரேக்கப் ஆகி அவளுக்கு புத்தி வர மாட்டேங்குது. இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காத. ஏய் ஸ்வேதா, டீ வச்சிருக்கேன்டி. காலையிலேயே யார் மெசேஜ்? ரதியா? ஏண்டி காலைல ஃபோன் பண்ண எடுக்கல? வேலைய இருந்து கவனிக்கல. எங்க இருக்க? வீட்ல தாண்டி. கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? ஒரு 1/2 hourல வரட்டுமா? ஏய், உங்க ஆட்டோல தானே வர? ஆமா, ஏன் கேக்குற? நீ இங்க வா சொல்றேன். மா நான் கிளம்புறேன். எதுல போற? ஆட்டோல. ஏய், ராணி அத்தை ஆட்டோ வெளியில நிக்குது, அதுலயே போயிடு. ஓகேமா, தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா. அண்ணா, ஆண்டி காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னாங்க. போலாமா? தேங்க்ஸ்ண்ணா. ஸ்வேதா, நீ வீட்டில் இருக்கும்போது தான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். 1/2 hour முன்னாடி கால் பண்ண, மெசேஜ் பண்ண, ரிப்ளையே இல்லை. எனி ப்ராப்ளம்? ஆட்டோ டிரைவர் தான். சொல்லு குமார். அக்கா, அந்த பொண்ணு ஆட்டோல வரும்போது யாரு கூட போன்ல பேசலக்கா. சும்மா கம்முன்னு தாங்க வந்துச்சு. பேசலையா? இல்லக்கா. சரி, நீங்க வந்துரு. சரிக்கா. அம்மாக்கு மேல டவுட் வந்துருச்சு. தெரிஞ்ச ஆட்டோல அனுப்பிச்சாங்க. அதான் கால் அட்டன் பண்ண முடியல. நம்ம பொண்ணை தப்பா நினைச்சிட்டேங்க. ஜெனி சொன்னான்னு போய் என் புத்திய சும்மா தொண அதே பேசிக்கிட்டு விடுறி. இல்லைங்க, காலையில எந்திரிச்ச உடனே அவகிட்ட சாரி சொல்லணுங்க. ஏ லூசு மாதிரி பேசாத. நீ இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவா. விட்டுரு. இல்லைங்க, என்னால அதில் செஞ்ச தப்பை பற்றியே யோசிச்சுருந்தா நல்லது நடக்கும். ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம பொண்ணை பற்றி பாசிட்டிவாக யோசி. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 1 வீக்காவே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சுடா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக என் மேலே டவுட்டே இல்லை. என்னவோ தெரியலடா, இப்போதான் உன் மேலே லவ் ஃபீலே வருது. அப்போ இத்தனை நாளா நீ என்ன லவ் பண்ணல, சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணியிருக்க. மேபி. மேபியா? ஏய் போடா. சரி, இந்த வாரம் சண்டே எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? எங்க? ஓன் சாய்ஸ். மகாபலிபுரம். ஜெய்யும் சமயம் கூட வராங்க. மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துடலாம். ஓகே, பட் அங்கே நீ லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. நீ கிராஸ் பண்ணாமல் இருந்தா சரி. என்னடி ரியாக்ஷன் இது? தப்பு பண்ணாங்கறியா? தப்பு பண்ணுற வயசில் தப்பு பண்ணா எதுவும் தப்பு இல்லை.
வயசுக்கு ஏத்த விளையாட்டு தொட்டா மோகம் விட்டா போகும் இன்னும் தொட்டா கேட்டா போகும் யாரோட சம்மதங்கள் இங்கு தேவை என் கையில் இருந்திடும் ரேகை முழுதும் உன் மெய்யில் இருக்கிறதே நான் நேற்ற புசித்தது நெஞ்சில் இருப்பினும் இன்னும் பசிக்கிறதே உன் மின்னல் இடை கொடு வண்ண உடையன என்னை உடுத்தி விட்டு அன்பே தப்பு கண்டா பண்ணும் வயசு ஒப்பு கொண்டா என்ன தவறு வயசுக்கு ஏத்த விளையாட்டு தொட்டா மோகம் விட்டா போகும் இன்னும் தொட்டா கெட்டா போகும் யாரோட சம்மதங்கள் இங்கு தேவை உனது நூலிடை எனது நூலகம் எடுத்து வாசிப்பேன் அன்பே தினமும் மாலையில் திறந்து வைத்திரு நீ அறுத்த பாலையும் அடுத்த பாலையும் புறத்தில் வைத்திடு அன்பே எடுத்து வாசிடா இன்ப பாலை தானே நான் வாசிக்க நூறு இரவு போதாது என் செய்வது மீண்டும் படிக்க தூண்டும் மாது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஐ திங்க் 600 இருக்குமா. ம் இப்போ 2000 போதுமா? போதுமா. ஏய் வாங்கி வச்ச நாப்கின் அப்படியே இருக்கு, யூஸ் பண்ணல? லாஸ்ட் டைம் சமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கேயே ஆயிடுச்சு. அவளோட நாப்கின்ஸே யூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, டைம் ஆச்சுமா, பாய். சொல்ல மாட்டியா நீ? சாரிம்மா, மறந்துட்டேன். ஏண்டி ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவ? கால் பண்றேம்மா. லூசாடி நீ, இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? எவ்வளோ நாள் ஆச்சு? தெரியலடி, கன்சீவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாதடி, மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் வைக்கும், நீயே டெஸ்ட் பண்ணலாம். அதுல ஒரு டிராப் யூரின் வச்சா கோடு ஃபார்ம் ஆகும். ஒரு கோடு மட்டும் ஃபார்ம் ஆனா ஒன்றும் இல்லை, 2 கோடு ஃபார்ம் ஆச்சுன்னா பிரெக்னன்சின்னு அர்த்தம்.
ஏய் அழாதடி. உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? ஒரு 1 வீக் முன்னாடி. டேப்லெட்ஸ் எதாவது ட்ரை பண்ணீங்களா? அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் தான் கழிச்சாகும். உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் விட நம்மள தெரியாத ஹாஸ்பிட்டல் தான் நம்ம போகணும். ஓகேடா, தாம்பரம் போயிடலாம். ஸ்வேதா, நீ ஜெய் கூட போ, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இந்த டவுட்லாம் வராது, நீ ஏன் பயப்படுற? என்னை பார்த்தா ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. ஓ ஏ மச்சி, நீ கூட்டு. என்னடா நீ போடா, நான் சொல்கிறத கேளுடா, நான் இங்கே இருக்கேன், போடா. பார், உள்ள டாக்டர் ஏதாவது கேட்டால் நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். நீங்கள் உட்காருங்க. தேங்க்ஸுங்க. நீங்களும் நார்மல் செக்கப் தானா? ஆமா. முகத்தை பார்த்தாலே தெரியுது. எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசமா? வயிற்று பார்த்தா அப்படி தெரியலையே. 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் வயிறு தெரியவே ஆரம்பிக்கும். சிஸ்டர் டாக்டர் அப்பா டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எத்தனை பேர் வெளியில குழந்தை இல்லாம இருக்காங்க தெரியுமா? நீங்க முன்னாடியே ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாம்? நீங்க கலைக்க நினைக்கிறது ஒரு உயிர். அந்த குழந்தை கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இல்ல டாக்டர், இப்போதைக்கு வேண்டாம். இங்க பாருமா, இந்த வயசுல இப்படி பண்ணா அப்புறம் நீயே குழந்தை வேணும்னு நினைக்கும் போது கன்சீவ் ஆகாம போகலாம். ஓகே, டிசைட் பண்ணிட்டீங்க. மேரேஜ் எத்தனை மாசம் ஆச்சு? 4 months. டேய், என்ன மாத்தி பேசுற? இல்ல டாக்டர், 4 months தான். ஆர் யூ மேரிட்? எஸ் டாக்டர். நர்ஸ், வெளியே போங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா உள்ளே விட்டுக்க மாட்டேன். என்ன கிரிஜா, என்னாச்சு? கண்டவனோட அலைய வேண்டியது, கலக்கிறதுக்கு இங்க வந்துட வேண்டியது. ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிறதுக்கு. அபார்ஷன் கேஸா?
யாருடி? ஹாஸ்டல் வார்டன் தான். பெரிய வார்டனா? ஏய், அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. சின்ன வார்டன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பொண்ணுங்க சில பேர் அவங்க சொல்லி கலைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலிமா போனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாட்ச்மேன், சாரிடி குளிச்சுட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. சின்ன வார்டனை பார்க்க வந்திருக்காங்க, நம்ம காலேஜ் தான். என்னடி வார்டன் கிட்ட பேசிட்டியா? நேத்தே பேசிட்டேன். ஐடி கார்டு கொண்டு வந்திருக்கல. ஓகே, நம்ம காலேஜான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்பாங்க. இங்கே இரு ஒரு நிமிஷம். குட் மார்னிங் மேடம். கூட்டிட்டு வந்திருக்கியா? வெளியே வெயிட் பண்ணுறேன் மேடம். வர சொல்லு. ஏய், கார்டை கொடு. மேம். உன் ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம். கூட படிக்கிறவளா? ஆமாம் மேடம். ஹலோ, நோட் பண்ணிக்கோ கணக்கு. பேர் ஸ்வேதா, செகண்ட் இயர் பிடெக் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1321. ஓகே, அனுப்பி வைக்கிறேன். சரி, உங்கள் கார்டை கொடுத்து விட்றேன். நான் ஒருத்தருடைய விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். கனகவேல்ட்டு அவருடைய பேர். எஸ் மேம். ஃபோன் பண்ணிட்டு போய் பாருங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இந்த தேங்க்ஸ் மேம். ரதி மேம், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுவே, புரியுதா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஐடி கார்டு கொண்டு வந்திருக்கியா? இந்த 25,000 ரூபா ஆகும் தம்பி. 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். சார் 25,000மா? யோ, மொத்த பணத்தையும் நானே அள்ளிட்டு போகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன். போன மாதம் கூட உங்கள் காலேஜிலேருந்து 3 பொண்ணுங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்கள் காலேஜுங்கிறதுனால தான் இந்த ரேட்டு, வெளியாள்னா வேறு ரேட்டு. சார் அவ்வளோ பணம் எங்களால் முடியாது சார். தம்பி, நீ கொடுக்குற பணம் கலைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான். உன்னோட ஒன்றும் ஆச்சுன்னா எங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. எவ்வளோ ரிஸ்க்கான மேட்ரு தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனால் உசுரே போயிடும். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. புரியுதுண்ணா, கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாம் சரியாக வராது தம்பி. வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, வெறும் 500 ரூபாயில் வேலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா அப்பா அம்மா கையெழுத்து, ரேஷன் கார்டு, அது இதுன்னு 1008 ஃபார்மாலிட்டி கேட்பாங்க. போய் பண்ணிக்க. நம்மள்ட்ட இதுதான் ரேட்டு. இஷ்டம்னா பண்ணுங்க, எல்லாம் கிளம்புங்க. இல்லைண்ணா, நாங்கள் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். வரையில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிண்ணா, வரோம். என்னப்பா டேஸ்டியா? ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம். மச்சி, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? ஏய், என்கிட்ட என்னடா ஒரு 400 ரூபா 500 ரூபா இருக்கும், அவ்வளோதான்டா. ஒரு 2000 ரூபா ரெடி பண்ண முடியும், அவ்வளோதான்டா முடியும். அக்கா, கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? ஃப்ரெண்டோட கார் ஓட்டிட்டு போனேன், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு எதுவும் இல்லை, கார் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. என் மேலே தப்பு இல்லை, ஆட்டோக்காரன் தான் குறுக்க வந்துட்டான். பஸ்ஸில் அடிச்சிட்டேன். வண்டி மெக்கானிக் ஷெட்டில் நிற்குது, அதை ரெடி பண்ணணும். எவ்வளோ ஆகும்? ஒரு 10,000. ஐயோ, அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன் செயின் அது கூட நீ திருப்பி ஊருக்கு பொறுத்து நான் கொடுத்துட்றேன். என்ன விளையாடுறியா? நாளைக்கு மாமா அத்தையும் வராங்க. என் கழுத்தில் செயின் இல்லாததை பார்த்தாங்க, என்ன தொலைச்சிருவாங்க. சரி, ஒன்றை இப்போ எவ்வளோ தான் இருக்குது? ஒரு 3000 3500 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதையாவது கொடு. நாங்களாம் அண்ணாட காட்சி மச்சு வீட்டில் 50 100 ஆட்டை போகிறதுக்கு நாக்க தள்ளுது. என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குற? நீ கேட்டு என்னைக்கிடா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ என்கிட்ட பணம் இல்லைடா. முதல்ல நாம் ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏய், நீ ஃபிகரை கூட்டிகிட்டு ஊரை சுற்றுறதுக்கு என்கிட்ட பணம் கேட்குறியா? மச்சி, ஊர் சுற்றுறதுக்குலடா, ப்ராப்ளம்டா. ப்ராப்ளமா? என்னாச்சு? இப்போ என்னன்னு சொன்னாலும் கொடுப்பியா? டேய், என்னடா இவன் ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறான். என்னடா ஆச்சு? அப்பாயின்மென்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டியா? உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட மாட்டேன். ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் பேசாத. உனக்கு பணம் தானே வேணும், வா நான் தரேன். இந்தா, இதுல 3 பவுன் செயின் இருக்கு, வித்துடு. சாரி. கஷ்டமா இருக்குடா, ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு போய் எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வேண்டாம், நாளைக்கு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அம்மா கூட இருப்பாங்க. ஃப்ரைடே பெட்டர். ஓகே. ஓகேப்பா, டாக்டர்கிட்ட பேசிட்டு எப்போ என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்லு.
11:30க்கு அப்பாயின்மெண்ட்டா? ம், கிளம்பிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஒம்பது 55 தான் ஆச்சு, அதுக்குள்ள கரண்ட்டை கட் பண்ணிட்டேனா? ஐயோ! ஸ்வேதா, ஏய், ஏய் ஸ்வேதா, ஏய், என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன சாப்பிட்ட? ஃபுட் செட் ஆகல நினைக்கிறேன். இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஸ்வேதா, இந்தா மூஞ்சி கழுவு. இந்தா. ஸ்வேதோ, என்னம்மா பண்ணுது? டாக்டர் கிட்ட போலாமா? இல்லம்மா, டாக்டர்லாம் வேணாம். நத்திங். ஸ்வேதோ, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கோண்டி, வா பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல, டேப்லெட்ஸ் போட்டா சரியாயிடும். ஏய், டாக்டர் கேட்காம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் கிட்ட போலாமா? வேணாம், டாக்டர் வேணாம். என் பேச்சு கேள்வி. டாக்டர் ஃபுட் பாய்சன் சொல்றேன்ல. ஏய், வாங்கி வச்ச நாப்கின் அப்படியே இருக்கு, யூஸ் பண்ணல? என்னம்மா பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? வாங்க. என்ன சொல்? பொண்ணு சட்டிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு வாங்க. என்னமாச்சு? என் கூடிய படுத்து வைத்து நிரப்பிட்டு வந்து நிக்கிறாங்க. சொல்றாடா. Going to find the solution. X 4 by 4 plus 4x cube by 3 Hello? Yes? என்ன சார் சொல்றீங்க? சகல சொன்னாப்புல இப்படி ஆகிப்போச்சுன்னு படிக்கிற பசங்க அதுங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக வராது.
சார் பிகினிங் ஸ்டேஜ் தானே, காதும் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு கலைச்சிருங்க சார். சார் கலைக்கும் போது என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே சார். சார் சடனாக கல்யாணம் பண்ணணும்னா 21 வருஷமாக வாத்தியாராக இருக்கேன். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா எங்கள் மான மரியாதைலாம் போயிடும். உங்களுக்கு மான மரியாதை மட்டும்தான் போகும், எங்களுக்கு உசுரே போயிடும். நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். சார் நீ என்ன ஆளுங்க? சார் நீங்கள் வேற ஜாதி, நாங்கள் வேற ஜாதி. ஹலோ ஹலோ, ரிலேஷன்ஸ் என்ன ஜாதி கீதின்னு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே சாரி சார், ஜாதியை பார்த்து தான் உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டு பொண்ணை தொட்டானா? இதை பாருங்க, உங்கள் பையன் எங்கள் வீட்டு பொண்ணை கெடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுங்க போலீஸில். மொத்தம் உள்ள வச்சுருவாங்க. ஸ்டேஷன் அது இதுன்னு பேசிட்டு ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா. 2 daysலாம் அதிகம் சார். நாள் ஆக ஆக எங்கள் வீட்டு பொண்ணு தான் பிரச்சனை. எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுவும் சீக்கிரம் நடக்கணும். ஓகேன்னு சொல்லுங்க, 1 day கூட டைம் எடுத்துக்கோங்க. முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் வேற வழி பார்த்துக்கலாம். இல்லை சார், ஒரு 2 daysல கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இவர் பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை. வரேங்க. வாங்க வாங்க வரேங்க. என்ன மச்சான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இப்போ பெரிய மச்சான் எங்கே இருப்பார்? அது சரி மாப்பிள்ள, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லை பிரிச்சு விடணுமா? முதல்ல அதை சொல்லுங்க. அதை விடுங்க மாப்பிள்ள, மினிஸ்டர் நம்மாளு தானே, மற்ற மேட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ பிரிச்சு விட்டுலாமா? சரி பிரிச்சு விட்ருவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ வந்து சாரி சொல்லிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போற? இல்லடி, கார்த்திக் அப்பா சம்மதிச்சிட்டாராம். யார் சொன்னா? எங்க அம்மா. இங்க பார், இப்படி 2 வீட்லையும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சடனாக மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. நீங்கள் சேரணுன்னா இங்கே இருக்காதீங்க, எங்கேயாவது போயிடுங்க. ஜெய் மாமா இப்போ என் பெங்களூரில் வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஓகே. சரி பணம் கொண்டாந்துருக்கல? பணம் ஒரு 2000 ருபீஸ் தான் இருந்துச்சு. பட் நகை ஒரு 40 பவுன் எடுத்துட்டு வந்திருக்கேன், போதும்ல? நீ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் எப்பயும் சொல்றதுதான், போய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் பிரியமா இருக்கணும். உன்னை தவிர வேற என்னடி சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு? நாங்க வாழ்றதே உனக்காக தாண்டி. என்ன ஸ்வேதா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்பி போகலான்னு சொல்கிறேன்? பெங்களூருக்கு இன்னும் 1 நாள் ரீச் ஆகிடுவோம். இதை விட்டால் நமக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது. ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. புரிஞ்சுக்கோ, நம்ம மறுபடியும் தப்பு பண்றோமோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ஏய் நீ தானே இங்கே இருந்தால் பிரிச்சுருவாங்க, வேற எங்கேயாவது போயிடலான்னு சொன்னேன். இப்போ திரும்பி போகலான்னு தோணுது. நம்ம விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சும் அவங்க என்னை அடிக்கவோ திட்டவோ இல்லை. என் விருப்பப்படி உன் கூட சேர்த்து வைக்கணும் தான் நினச்சாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பே போதும். இப்போ நான் அவங்களுக்கு தெரியாம ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சா செத்துருவாங்கடா. நான் மறுபடியும் தப்பு பண்ண விரும்பல. இப்போ என்ன பண்ணலாங்கிற? நீ உன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணு. ஒத்துக்கலனா எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட ஏதோ ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்க, உனக்கு உங்கள் அப்பா அம்மா வேணும். நான் அனாதை மாதிரி தாலி கட்டணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேமிலிலேருந்து பிரிக்க பார்க்குறியா? இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெனியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வந்தானே நீ. அவள் அப்பவே சொன்னான் நீ தப்பானவன். கெஞ்சினா. ஸோ இப்போதான் அவனுக்கு தப்பானவனு தெரியுது. ஃபைன், என் மச்சான் வண்டிடுறா. ஏய் இருடா, வண்டிடுறா, சனியன் தொலைஞ்சுன்னு விட்டுருவோம். என்ன சொன்ன? என்ன சொன்ன?
சண்டை போடாத. நான் சனியனா? நான் சனியனா? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு ஏய் சாவடானுக்கு நான் பண்ண தெரிஞ்சுதா? சாரிண்ணா. லூசாடி நீ? உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா எங்க 2 பேரும் ஜெயில தள்ளிட போல இருக்கு. அவன் என்ன வார்த்தை சொன்னா? அப்ப நான் தான் பண்ணவனா சொல்றேன். ஏய் நிறுத்துடா. தேவையில்லாம உங்க ஃபேமிலியால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்க. பாரு நீ பேசுன தப்பு. அவகிட்ட சாரி கேளு. கேளுடா. சாரி ஸ்வேதா. ஏய் அதான் சாரி சொல்றேன்ல. மிஸ் ஆயிருந்தா செத்துருப்பேன். பாரா அவங்க ஃபேமிலி கூட பிரச்சனை இல்லை, உங்க ஃபேமிலி தான் பிரச்சனை. பேசாம நேராக கமிஷன் ஆஃபீஸ் போவோம். எங்க பேரண்ட்ஸ் எங்களை பிரிக்க நினைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்புறம் போலீஸே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் நினைச்சா கூட உங்களை பிரிக்க முடியாது. என்ன? ஆமாயா, அவ பேச்சு கேட்டுக்கிட்டு என் பொண்ணு அடிச்சு தினமும் கமிஷனரை பார்க்கணும். அங்க போய் உட்காரு. உங்களுக்கு பொலிட்டிக்கல்ல என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் பொண்ணு சைடில் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனைகள் பெருசாயிடும். அதான் சார், அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களை நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கூப்பிட்டு வச்சு பேசினா அது சரியாக வராது சார். அண்ணே ரைட் டு அலெக்ஷன் சொல்லிட்டேன். நீங்கள் வாட்ஸ் சொல்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் என்ன ஃபோன் அவுட்ட கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் பையனை ஊருக்கு அமுச்சு வச்சிருங்க. அவனை கடத்திட்டாங்கன்னு சொல்லி உங்கள் ஏரியா ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீ வரப்போ 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வாடா. டேய் கார்த்தியும் ஸ்வேதா வராங்கடா. சரி நான் அப்புறம் பேசுறேன். என்னடா போன விதத்துல திரும்பி வராங்க? தெரியலையே. என்னடா மச்சான் என்னாச்சு? இல்லடா வீட்டுக்கு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டோம்டா. என்னடா இப்போ போய் இப்படி? இல்லடா இந்த விஷயம் நியூஸை பேப்பர்லலாம் வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. டேய் உங்க அப்பாடா. யோ கான்ஸ்டபிள், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த லவர்ஸ் வர சொல்லியா? என்னடா சொல்ல? அவனுக்கு திமிராச்சா உனக்கு? எதிர்த்து பேசுற? பெரிய ஆம்பளடா நீ. இவனை நாங்க வளர்த்தோம். எவனா ஒருத்தன் ஒரு வார்த்தை அவளை போய் தப்பா பேசிருப்பானா? பொறுமையா இருமா. ஏய் இனி இவன் இந்த வீட்ல இருந்தானா நானே விஷத்தை வச்சு கொண்டுருவேன். வெளியே போய் சொல். வெளியே போய் சொல்றீ. நீங்க கொஞ்சம் பொறுமையா வெளியே மச்சான். என்ன மாப்ள? எதிரா. வெளியில போய் பிச்சை எடுத்தா உனக்கு புத்தி வரும். சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க. என்ன மாப்ள இது? ஓத்த புள்ளைய போய் கால்ல ஏத்திக்கிட்டு. அட இவன்லாம் சுயநலவாதி. நம்ம எக்கேடு கட்டா என்னன்னு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். சரி விடுங்க மாப்ள, அவனாவா செஞ்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சை கேட்டு அதை செஞ்சிருப்பாங்க. விடுங்க, பாத்துக்கிறோம். அண்ணா பேசாம இவனை மதுரை கூட்டிட்டு போயிடுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள பேச்சு கேட்டு ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும். ஐயோ ஏன் அப்படி பண்ற? மாப்ள கை தூக்கி பிடி.
மாமாவுக்கு பனிக்கூட உடஞ்சிச்சான். ஆப்ரேஷன் பண்ணா தான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். மாப்பிள்ள ஃபோன் பண்ணார். யாருக்கு எது பாவம் பண்ணலையே. இப்படி 2 வருஷம் ஒரே நேரத்தில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சொல்லு ஜெய். ஓகே ஓகே. நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடுவோம்டா. ம் ஓகே. நத்திங் டு வரிடி. சீரியஸாக எதுவும் இல்லையா? புடிவாதமாக இருந்து சாதிச்சிட்டல்ல, பெரிய ஆள்றாணி. உன் இஷ்டப்படியே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறோம். எங்களுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, அந்த பிள்ளைய வயிற்ற கழுவிட்டு வர சொல்லு. ஏன்னா கல்யாணத்துக்கு வர்ற பெரியவங்கள்ட்ட என் மருமக புள்ளத்தாச்சிக்காரி உங்கள் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுப்பா. மாப்பிள்ள என்னாச்சு சொல்லுங்க மாப்பிள்ள. பையனா ரொம்ப சந்தோஷம். பிறந்த நேரம் குறிச்சிக்கிட்டீங்களா? ஓ 11:10. கார்த்தி, அக்காவுக்கு பையன் பிறந்திருக்கான். நீ மாமா ஆயிட்ட. கூடிய சீக்கிரம் அப்பாவும் ஆயிடுவானே. என்ன மச்சி, நான் அப்பா. வா ஸ்வேதா. சரிடா, நாங்கள் வெளில போயிட்டு. என்ன இப்படி பண்ணுன? இவ்வளோ டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ரியலி? ஆமாம். இந்த வீக்கில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய கழிச்சிருவோம். எதுக்கு? அதான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. ஹே, இந்த மாதிரி லுக்கில் நீ கல்யாண மேலே வந்து உட்காந்தா என் சொந்தக்காரங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அதுக்கு கழிச்சிரு. முடியாது. நம்ம முன்னாடியே டிசைட் பண்ண தானே. இப்போ வேண்டாம். ஏன்? டேய், நீயும் நானும் சேரணும்னா இதுதான் நமக்கு எவிடன்ஸ். புரிஞ்சுக்க. அதான் அப்பா ஒத்துக்கிட்டார்ல. கலைச்சதுக்கு அப்புறம் மாற்றி பேசினார்னா? பேச மாட்டாரு. மாற்றி பேசினார்னா இதை தவிர வேற என்ன சொன்னாலும் செய்கிறேன். பிடிவாரம் பிடிக்காத ஸ்வேதா. உனக்காக சாகர வரைக்கும் போய் ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். சாரிடா, இது மட்டும் என்னால் முடியாது. இந்தடா சூடாக இருக்குது, சால்ட் வேணா போட்டுக்கோ. ம் அம்மா, கார்த்திக் நல்லா இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் பேசணுமா? சரி நீ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாமாவும் கண்ணச்சித்தப்பாவும் வந்து 4 நாள் ஆச்சு. இப்படி அவங்க கூடி கூடி பேசுகிறத பார்த்தா எங்களை பிரிச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா.
சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ்க்காகலாம் பார்த்தா லைஃப் வாழ முடியாதுமா. என் கல்யாணத்துக்கு நீங்கள் அப்பா அக்கா ஃபேமிலி மட்டும் இருந்தால் போதும். மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை. மற்றவங்களா? யாரா மற்றவங்க? உங்கள் அத்தையும் மாமாவும் இல்லைன்னா உங்கள் அப்பா வாத்தியாரா இருக்க முடியாது. இந்த மெட்ராஸ்க்கு நாங்கள் எப்படி வந்தோன்னு தெரியுமாடா உனக்கு? நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைடா. நம்மளை சுற்றி சொந்த பந்தங்களோடு வாழறதாண்டா வாழ்க்கை. நம்ம குடும்பம்னு மட்டும் வாழறது ஜெயிலு, அது தண்டனை. ஏய், உங்கள் அப்பா பயப்படுறது அசிங்கத்துக்கு தாண்டா. அந்த பொண்ணு கலைக்கலைன்னா உங்கள் அப்பா காம்ப்ரமைஸ் ஆகி கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு கனவு காணாது. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கம்மா. அவள் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாம்மா. அவளை மாதிரி ஒருத்தி திரும்ப என் லைஃப்பில் கிடைக்க மாட்டாம்மா. டேய், நாங்கள் உங்களை பிரிக்க நினைக்கலடா, கல்யாணம் பண்ணி வைக்க தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஃபேமிலி தான் அவள் கன்சீவாக இருக்கிறத எவிடன்ஸை வச்சு மிரட்டுறாங்கடா. சரி, அவளுக்காக நீ இவ்வளோ பேசுறல்ல, அவள் உனக்காக உசுறு கொடுக்க வேண்டாம். வயத்தில் இருக்கிறது கலைக்க சொல்லு. சத்தியமா நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸ்வேதாவுடைய ரிப்போர்ட். செக் பண்ணி பார்த்ததுல கலைக்கிற ஸ்டேஜை தாண்டிட்டேன். 4 அதிகமாயிடுச்சு. நீ கலைச்சா என் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டாங்கடா. பொய் சொல்லாத ஸ்வேதா. நான் எதுக்குடா பொய் சொல்லணும்? யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிற. சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேனா? என்ன சொன்ன? என் மேலே சந்தேகப்படுறியா? உனக்காக எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்க தெரியுமா? இந்த மேட்டர் எங்க வீட்ல தெரியறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பாத்ரூம்ல வாமிட் எடுத்தபடி தூங்கி இருக்க தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் இப்படி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணது நிப்பாட்டு. நம்ம நீ மட்டும் தான் கஷ்டப்படுறப்ப நாங்களா ஹாயா இருக்க மாதிரி பேசுகிற. வேற வழியில் ஸ்வேதா, இதை கலைச்சாதான் உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். நான் வேணுமா வேணாமா நீ டிசைட் பண்ணிக்கோ. இதுக்கு முன்னெல்லாம் நீ நானும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ நீயே டிசைட் பண்ணிட்டு ஆர்டர் போடுற. குட் குட். பட் ஒன் திங் கார்த்திக், நீ என்னை விட்டு போனாலையும் நான் உன்னை விட மாட்டேன். இது என் வயிற்றில் இருக்க வரைக்கும் என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது. பாய். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பிஹேவ் பண்ற? எங்க அம்மாட்ட அவ்வளோ நம்பிக்கை சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னா நீ கேட்பண்ணு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்வேதா. நீ வேணுங்கிறதுனால இவ்வளோ கெஞ்சுறேன். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் வேணும்னா இப்போவே வா, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் ஃபேமிலி வேணாம், என் ஃபேமிலி வேணாம். நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் தலையாட்டி கேட்கணும், ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அன்றைக்கி என்னமோ எனக்காக சாக கூட ரெடின்னு டைலாக்லாம் விட்ட. உனக்காக நான் சாவேன், உன் ஃபேமிலிக்காகலாம் சாக முடியாது. ஸ்வேதா நில்லு. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட்டு. ரைத்தை வேஸ்ட் பண்ணாத கார்த்தி. ஸ்வேதாவோட இந்த பிடிவாதம் இது நீ நான் சந்திக்கிற கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம். யோசிச்சு சொல்லு. ரோட்ல இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணாத, வழியை விடு. ஹலோ ஹலோ, என்னமோ உங்க பையன் ரொம்ப யோகிய மாதிரியும் எங்க பொண்ணு தப்பான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யோ, ஆம்பளைன்னா அப்படிதான். தொட்டா உன் பொண்ணு படுத்துருவாளா? யோ, வார்த்தை தவறுது, சரியில்லை. யோ, யாரை பத்தி யோங்கிற? உசுரோட ஊர் திரும்ப மாட்டேன். என்ன மெட்ராஸ் வந்துட்டு எங்க கிட்டியாவா? சார் பழகின பழத்துக்காக பார்த்து இருக்கேன். இல்லடா, அவ்வளோதான். ஏய், என்ன என்ன பண்ணுவ? பேச்சு பேச்சு சுமாரு. ஐயா உட்காருங்க முதல்ல. இப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க? கல்யாணம் தான் முடிவு. ஆம்பளை சுகத்தை தேடி அலையிற பொண்ணுக்கு எங்க பையனை கல்யாணம் பண்ண வைக்க முடியாது. வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப எகத்தனமா பேசிட்டு நீ. யோ, நடிக்காதீங்க. பணத்துக்காக தானே நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், இவங்க 2 பேரும் பேசுறது முதல்ல இருந்தே சரியில்லை. நாங்களும் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ, என்ன பெரிய மாதிரி பேசுற? அந்த பொண்ணு படுத்ததுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இரு. நீ என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே? இப்படி எல்லாம் பேசுறவங்க அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை நீங்க பண்ணிவிட்டு நாங்க என்னமோ அசிங்கம் பண்ண மாதிரி கேக்குறேன். ஏயா, நீயும் ஒரு பொண்ணு பெத்தவன் தானே, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? எதுவா இருந்தாலும் புருஷன் சொல்லுமா? இப்படி வீட்டு வாசல்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்காதா? மரியாதை இடத்த கழுவணும். போமா.
அசிங்கமா இருக்கா? அதே அசிங்கம் தானே எங்களுக்கும் இருக்கும். இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு அசிங்கப்பட்டு நிக்கிறாளே, அதுக்கு யாரையா காரணம்? அவளை எப்படி வளர்த்தன்னு தெரியுமா? குழந்தைடாவோ. பணத்துக்காக படுத்தான்னு சொன்னியா? நீ எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னியோ அதே பணம் நானும் கொடுக்கறேன். உன் பொண்டாட்டி பொண்ணை அனுப்பி வைக்கிறியா? அதிகமா பேசுன ஆத்தமங்க 2 பேரும் இங்கே வெட்டி போட்டுடுவேன். ஒழுங்கா இருந்தா உள்ள ஒழுங்கா வளரும். யார் வீட்டு வந்து உள்ள வாங்க மாப்ள. உள்ள போமா நீ கத்தி கூட்ட செத்தா பயங்கர நினைச்சியா? வாங்க ஜீவமுறை பார்த்தா தெரியல. காசு போடுறதுக்காக வேஷம் போட உள்ள போடா. உள்ள போங்க எல்லாரும். நாக்குல நரம் இல்லாம பேசாதீங்க. நாசமா போவீங்க. உள்ள போய் முதல்ல கதவை வச்சாரு. போங்க. அட என்னம்மா உங்களை யார்கிட்ட கொடுத்து உள்ள தூக்கி வைக்கிறது விட்டுட்டு இவகிட்ட நம்ம பேசிக்கிட்டு. போலீஸ் கோர்ட் கேஸ்னு உங்க மொத்த குடும்பத்தையும் நடுவீதிக்கு இழுத்து நான் அடிக்கல. நான் ஒருத்தருக்கு முன்னாடி வெறிக்கலடா. தயவு செய்து இவங்கிட்ட படிக்காதீங்கம்மா. நீங்க எல்லாம் இவனை நம்பி உங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புனீங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்தா நாளைக்கு உங்க பிள்ளைக்கும் நடக்கும். வாடி. கோர்ட்டு கேஸ்னு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பேசாம ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமே. மா என்னம்மா இதுக்கு போய் பயந்துக்கிட்டு? இவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து ஒன்னே அப்பாவும் அசிங்கப்படுத்தி போனதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் பண்றது? இனிமே எங்க 2 பேருக்கும் தூராது. நீங்களே சொல்லலாம் எனக்கு வேணாமா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு காலில் விழுந்து அந்த வாத்தியாரை கெஞ்ச வைக்கல. மா எனக்கு அவன் வேணாமா. கோர்ட்டுக்கு போனா நான் தான் அசிங்கப்படணும். ஏய் என்னடி சொல்ற? கருவை கலைக்க முடியாதுடி. செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷோட லைஃப் லாங் என்னால் வாழ முடியாது. இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எரிந்ததொரு வானவில்லை. என் நண்பே என் நண்பே இந்த காயமாறிவிடும் தூங்கு என் கண்ணே என் வழியே உன்னை தன்னந்தனியாய் நீ தாங்கு. ஆராரோ ஆட எங்க தாயும் இல்லை. உன்னை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. கடவுளின் உருவம் எதுவென மழலை சிரிப்பிலே அறிய வைக்கின்றாய். சேற்றிலே வளர்ந்த தாமரை மலரை போலவே நீ தோன்றினாய். பூமி இது புனிதமில்லை, 1000 அசுத்தங்கள் உள்ளது. தீயிலுமே நீந்தி வர நீ என்று கற்றுக்கொண்டு நல்லது. இந்த உலகம் என்பது இன்ப துன்பமுள்ள பாதையடா. நீ முட்டி மோதியல் வழிகள் சொல்லித் தரும் கீதையடா. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை. உன்னை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நதியிலே விழுந்த இலையென உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும். அலை வரும் அடுத்த திருப்பத்தில் உனது கரை எதிரிலே தோன்றிடும். வேறெங்கோ செடி எங்கோ நீ இங்கு தனியாய் போகிறாய். வழி தவறி வீட்டில் வந்த பறவை போலவே பார்க்கிறாய். நீ கடவுள் எழுதி வைத்த மண்ணில் வந்த ஒரு கவிதையடா. அதன் இடையில் இரு உயிர்கள் செய்த எழுத்து பிழை பாவமடா. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை. உன்னை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில்